சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாவே வந்து வெயிட் இருக்கும். ஒரு வாட்டர் பேக் மாரி இருப்பாங்க. கை, கால் எல்லாமே வந்து தலை மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். நார்மல் உடம்பு சைஸ்ல இருப்பாங்க. ஃபுல்லாவே வந்து ஒரு வெயிட் ஒரு வாட்டர் பேக் மாரி இருப்பாங்க. இவங்களுக்கு தைராய்டோட டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கைகள்ல, அதே மாரி கழுத்து பகுதியில, இந்த பகுதிகள்ல நெறைய வெயிட் போடும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்ட வந்து பேலன்ஸ்டா கொண்டு வரணும். நான் தைராய்டுக்கு ஆல்ரெடி டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றேன் டாக்டர். என்னோட தைராய்டு நார்மலா தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு இந்த வெயிட் குறையவே இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த தைராய்டு வந்து நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 40 வகையான என்சைம்ஸ வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா இல்லன்னா, நம்ம பாடியில வந்து இந்த மெட்டபாலிசம் சரியா இருக்காது. ஸோ அதனால தான் அவங்க எப்பவுமே டயர்டாவே இருப்பாங்க. நான் 10 மணி நேரம் தூங்குனாலும், இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் குடுக்கணும். நம்ம குடல் தான் அதில ஒரு முக்கியமான பங்கு. ஒரு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்துகள வந்து குடுக்கலாம். அந்த மாரி நெய் மருந்துகள வந்து குடுக்கும்போது